ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம ஸ்லீவ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். இது எல்போ ஸ்லீவ்னால நான் கிளாத் நாலாக பிடிச்சி போட்டு வச்சுருக்கிறேன். ஈவன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் லைன் போட்டிருக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்டு வந்து 11 இன்ச்சஸ். ஸோ அதில் பாதி 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட ஹைட்டும் நமக்கு 11 இன்ச்சஸ் தான். அதில் 5.5க்கு நான் மார்க் பண்ணி அதோட ஆம்கோல் சுற்றளவு பார்க்குறேன். ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தேன், எனக்கு 6 வந்தது. அந்த 6 இன்ச் இருக்கட்டும். நம்ம இப்போ கீழே கை அடிபாகத்துக்காக தையலுக்கு ஒரு 6 இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணியிருக்கிறோம். லெஸ் பண்ணிவிட்டு 6 வந்ததில் அது கூட ஒரு 1.5 இன்ச்சு கூட்டி நான் 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஜாயிண்ட்டையும் ஸ்லீவோட எல்போ ரவுண்டையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 8 இன்ச் வந்துடுது. இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு 16, அதில் பாதி 8 வந்துடுது. சென்டரில் பண்ணிக்கிறேன் அதை நான். அதுலேருந்து மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அங்கே வளைவு வந்துடக்கூடாது. அது நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அழகாக ஒரு இப்படி எடுத்து இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் நமக்கு ரெடி. அவ்வளோதான் ஸ்லீவ். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, இந்த ஸ்கேல் அளவு 1.5 இன்ச்சு அதை அப்படியே நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டோம். நமக்கு இப்போ ஸ்லீவ் அழகாக ட்ரா பண்ணிட்டோம். கரெக்டாக வந்துடுச்சு. ஈவன் பண்ணிக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேக் வச்சு நம்ம ஸ்லீவ் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். கரெக்டாக வருது. கொஞ்சம் கூடுதலில் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணது ஓகே. இப்போ மார்க்கிங்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். கை எடுக்காமல் அழகாக வளைவாக கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ வந்து உள் வளைவு வெட்டணும் ஃப்ரண்ட்டுக்கு. அது ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு வளைவாக. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ அதையும் நம்ம கட்டிங் போட்டுடலாம். கட் பண்ணிட்டோம். மார்க் பண்ண இடத்துல நம்ம நாட்சஸ் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் ஸ்லீவ். ரொம்ப ஈஸியாக இருக்கிறோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.